திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 208 கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி 10. திருவிடைமருதூர் சிறப்புகளை சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். திருவிடைமருதூர் தீர்த்தச் சிறப்பு அதிகம் வாய்ந்த திருத்தலம். திருவிடைமருதூர் திரேதாயுகத்தில் 4 யோஜனை தூரம் எல்லையை உடையதாக இருந்து பின்னர் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு யோஜனை தூரம் குறைந்து இக்கலியுகத்தில் இத்தலம் 1 யோஜனை அளவு எல்லையை உடையதாக அமைந்திருக்கின்றது. உலகத்தில் உள்ள 66 கோடி தீர்த்தங்களும் இத்தலத்திலே அமைந்திருக்கின்றன. அதில் மிகச் சிறப்பானது காருண்யாமிருத தீர்த்தம். அன்னை பராசக்தியின் திருநேத்திரங்களிலிருந்து ஆனந்தத்தால் பொழிந்த அந்த பாஷ்பம், திருநேத்திர புனித திருநீர், அந்த பராசக்தியின் திருக்கண்களிலிருந்து வழிந்த ஆனந்த பாஷ்பமே இங்கே கருணாமிருத தீர்த்தமாக அமைந்திருக்கின்றது. இந்த தீர்த்தத்தில் மேஷராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலமாகிய சித்திரை விஷு புண்ணிய தினத்தன்று மாத்தியான காலத்தில் ஸ்நானம் செய்வது மிகுந்த விசேஷம். இத்தீர்த்தத்திற்கு ஈசான திசையில் பிரம்ம விஷ்ணு ருத்ரஸ்வரூபமாகிய அஸ்வத்த விருட்சம் இருக்கின்றது. சோமவாரமும் அமாவாசையும் கூடி வருகின்ற தினத்தில் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து அதிகாலையில் அஸ்வ விருட்சத்தை 7 முறை வலம் வந்தால் இவ்வுலகத்தையே பிரதட்சணம் செய்த பலன் உண்டாகும். வேத அத்தியனத்தை விட்ட அந்தணர்களும் பரகதியை அளிக்க வல்ல சிவலிங்கத்தை விக்ரயம் செய்தவர்களும் கன்னிகைகளை பொருள் கொண்டு கன்னிகாதானம் செய்பவர்களும் கள்ளுண்டவர்களும் பிதுர் சிரார்த்தத்தை விட்டவர்களும் பொன் முதலானவற்றை களவு செய்தவர்களும் கொலை புரிந்தவர்களும் குருவை நிந்தித்தவர்களும் ஆகிய கொடிய மகாபாதகர்கள் எல்லோரும் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த மாத்திரத்தில் சகல பாபங்களும் நீங்கி ஜீவன் முக்தர்கள் ஆகின்றார்கள். காருண்யாமிருத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்பவர்கள் 14 சாஸ்திரங்களையும் அறிவார்கள். அஞ்ஞானம் நீங்கி மெஞ்ஞானிகர்களாகி தனதானிய சம்பத்து முதலான அஷ்டைஸ்வர்யங்களும் பெறுவார்கள். பகைவர்களை வெல்வார்கள். பிணியிலிருந்து நீங்குவார்கள். அழிவில்லாத சிவசாரூபத்தை அடைவார்கள். இன்னும் பல தீர்த்தங்களில் மூழ்குவதனால் உண்டாகக்கூடிய பலனை இந்த தீர்த்தத்தில் 1 முறை ஸ்நானம் செய்வதால் அடைவார்கள். ஒரு வருஷத்தில் ஏற்படுகின்ற 96 பிதுர் தினங்களிலும் செய்யப்படுகின்ற ஸ்ரார்த்த பலனை இத்தீர்த்தத்தில் 1 முறை செய்யப்படும் பிதுர் தர்ப்பணத்தினால் பிதுர்கள் மகிழ்ந்து ஒருங்கே எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார்கள். ஒரு காலத்தில் கங்கா, யமுனா, தாமிரபர்ணி, சரஸ்வதி, துங்கபத்ரா, சிந்து, கோதாவரி, பவானி, நர்மதை, சோனை முதலான புண்ணிய தீர்த்தங்களாகிய தேவிமார்கள் சிவபெருமானிடம் வேண்டி அவர்களினுடைய பாவங்களெல்லாம் நீங்குவதற்கு காருண்யாமிருத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்வதுதான் வழி என்று சிவபெருமான் அருள, அப்படி காருண்யாமிருத தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து தங்கள் பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டார்கள். அப்படி ஒவ்வொரு வருடத்திலும் வருஷ பிறப்பு அன்று கடக லக்னத்தில் நதி தேவதைகளெல்லாம் காருண்யாமிருத தீர்த்தத்தில் மூழ்கி ஸ்நானம் செய்கின்றார்கள். அடுத்ததாக பான தீர்த்தம். திருவிடைமருதூரின் கிழக்கு எல்லையாக அமைந்த பானாபுரத்தில் தலத்திற்கு வடகிழக்கு திசையில் அமைந்திருக்கின்றது பான தீர்த்தம். இத்தீர்த்தத்தை ஏற்படுத்தியவர் ஸ்ரீராமர். இந்த தீர்த்தத்தில் வைகாசி மாத பௌர்ணமியில் நீராடுவது சிறப்பு. இங்கே நீராடும் முன் பால், தயிர், நெய் இவற்றை தானம் செய்தல் வேண்டும். ஸ்ரீராமர் இத்தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டு அர்ச்சிக்க தனது பானத்தை பூமியில் பிரயோகித்து தீர்த்தம் உண்டாக்கியதால் இதற்கு பான தீர்த்தம் என்று பெயர். இத்தீர்த்தத்தின் வடகரையில் பானபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயமும் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமானது. மூன்றாவதாக பராச்சர தீர்த்தம். இந்த தீர்த்தம் வடக்கு வீதியும் கிழக்கு வீதியும் கூடுகின்ற இடத்தில் இருக்கின்ற பாதைக்கு வடக்கு பக்கம் இருக்கும் பிடாரி குளம் என்று யூகிக்கப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் இதில் நீராடுதல் விசேஷம். பராச்சர முனிவர் மத்ஸ்யகந்தியை சேர்ந்த அருவருப்பை ரோமச முனிவர் ஆலோசனைப்படி இங்கே தீர்த்தமாடி நீங்க பெற்றார் என்று புராணத்தில் காணப்படுகின்றது. அடுத்ததாக சோம தீர்த்தம். இது காருண்யாமிருத தீர்த்தத்திற்கு கிழக்கு திசையில் இருக்கின்றது. இதில் சோமவாரத்தில் நீராடுவது விசேஷம். இது இப்போது ஐயனார் குளம் என்று வழங்கப்படுகின்ற தீர்த்தம்.
இரண்டாவதாக இருக்கின்ற சோமதீர்த்தம் என்பது தெற்கு வீதி மேலக்கோடியில் வடுகப்பாளைய தெருவுக்கு போகும் பாதையில் வடபுறம் சுண்ணாம்புக்காரன் குட்டை என வழங்கப்படும் தீர்த்தம். இந்த இரண்டுமே சோம தீர்த்தங்கள் என்று வழங்கப்படுகின்றன. சந்திரன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தனது கலைகள் வளர்த்து கொண்டான் என்று வரலாறு. ஆறாவதாக ருத்ர தீர்த்தம். இது கருப்பு இல்லுக்கு தெற்கே இருப்பது. இதில் நீராடுபவர்கள் கொடிய வியாதிகளெல்லாம் நீங்க பெறுவார்கள். அடுத்ததாக பத்ம தீர்த்தம். அது தற்பொழுது வானக்கோடி என்று வழங்கப்படும் தெற்கு வீதி மேல்கோடியில் ரஸ்தாவின் மேல் சார்பில் சானார்குட்டை என்று வழங்கி வரும் தீர்த்தம். இதில் நீராடுபவர்கள் எல்லா செல்வங்களையும் பெறுவார்கள், பாவங்கள் அறுவார்கள், பலன் மிக பெறுவார்கள். அடுத்ததாக பாண்டவ தீர்த்தங்கள். பாண்டவர்கள் 5வரும் இத்தலத்தில் தங்கி 5 தீர்த்தங்களை தங்கள் பெயரால் உண்டாக்கி நீராடி பேறு பெற்றனர். பாண்டவ தீர்த்தங்கள் முன் சொல்லிய பத்ம தீர்த்தத்துக்கு தென்புறத்தில் கிழக்கு சார்பாக ரஸ்தாவுக்கு கீழ்ப்புறத்திலும் நந்தவனத்துக்கு மேல்புறமாகவும் தெற்கு வீதி வடம்போக்கிக்கு தெற்கு பாகத்திலும் உள்ளது என்றும் தற்போது அதில் பாதி பாகம் சாகுபடியில் இருந்து வருகின்றது என்றும் இதற்கு அடுத்து இருக்கின்ற தீர்த்தம் என்றும் பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்ததாக 9வது இந்திர தீர்த்தம். இது கோயிலுக்கு தெற்கே இருக்கின்றது. இதில் நீராடுபவர்கள் சகல தோஷங்களையும் போக்கிக் கொள்வார்கள். தற்போது ஐயனார் குளம் என வழங்கப்படும் தடாகத்துக்கு தெற்கே சாரை குளம் என்று வழங்கப்படுகின்றது இந்த புண்ணிய தீர்த்தம். அடுத்ததாக அக்னி தீர்த்தம். இது இந்திர தீர்த்தத்திற்கு தெற்கே இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து 11வது யம தீர்த்தம், 12வது நிருதி தீர்த்தம், பின்னர் வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம், குபேர தீர்த்தம் என்று மற்றும் ஈசான தீர்த்தம் என்று திக்பாலகர்களின் பெயரினால் தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. 17வது கிருஷ்ண கூபம். இது திருக்கோயிலின் ஈசான திசையில் கிருஷ்ணரால் உண்டாக்கப்பட்டது. இதில் அஷ்டமி திதியில் நீராடுவது விசேஷம். இன்றும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய எடுக்கும் தீர்த்தமாக இது இருக்கின்றது. அடுத்ததாக கனக தீர்த்தம். இதை பற்றி நாம் விரிவாக சிந்தித்திருக்கின்றோம். ஒரு காகம் இதில் நீராடி ருத்ர வடிவம் பெற்றது என்று. அடுத்ததாக கங்கா கூப்பம். இது திருக்கோயிலுக்கு உள்ளேயே கருப்பை இல்லிற்கு வடகிழக்கு திசையில் இருக்கின்றது. இந்த நீரை புரோக்ஷித்துக் கொள்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள். சுவாமியின் அபிஷேக தீர்த்தம் இது. அடுத்ததாக கருட தீர்த்தம். திருக்கோயிலுக்கு எதிரே சிறிது தூரத்தில் இருக்கின்றது. இன்னும் வசு தீர்த்தம், சூரிய தீர்த்தம், மருத்துக்கள் தீர்த்தம், நரசிங்க தீர்த்தம், நந்தி தீர்த்தம், துரோண தீர்த்தம், ராகவ கூப்பம், சுர தீர்த்தம், முனி தீர்த்தம் என்றெல்லாம் தீர்த்தங்கள் இருக்கின்றன. முனி தீர்த்தம் என்பது தற்போது சிங்கநீர் குளம் என்று வழங்கப்பட்டு வருகின்றது. சித்தப்பிரமை பிடித்தவர்கள் இன்றும் இத்தீர்த்தத்தில் நீராடி சித்தப்பிரமை நீங்க பெறுவது கண்கூடு. இன்னும் கச்சப தீர்த்தம், கௌதம தீர்த்தம், கல்யாண தீர்த்தம் என்று மொத்தம் 32 தீர்த்தங்களை தலபுராணம் பட்டியலிட்டு அதன் பெருமைகள், அதில் எந்த காலத்தில் நீராட வேண்டும், அதில் நீராடுபவர்கள் பெறுகின்ற பலன்கள் என்று மிக விரிவாக கூறுகின்றது ஸ்தல புராணம். இந்த தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்ற இடங்களை பார்த்தோமே என்றால், அக்னி தீர்த்தம் என்பது பைரவமூர்த்தியின் திரிசூலத்தால் ஏற்பட்டு தற்போது முத்தூர் என வழங்கப்படுகின்ற ஊரில் இருக்கின்றது. முத்தூர் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் மானிய கிராமங்களுள் ஒன்றாக இருக்கின்றது. யம தீர்த்தம் என்பது திருவிடைமருதூருக்கு நேரே தெற்கில் ஏனாதிமங்கலம் என்று வழங்குகின்ற கிராமத்தில் அகோரமூர்த்தியின் ஆலயமும் அதன் பக்கத்தில் யம தீர்த்தமும் இன்றும் இருக்கின்றது. யமனாதிமங்கலம் என்பது ஏனாதிமங்கலம் என்று மருவி வழங்கப்படுகின்றது என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள். நிருதி தீர்த்தம் என்பது தற்போது திருநாகேஸ்வரம் செல்லும் மார்க்கத்தில் சன்னாபுரம் என்கின்ற சைனபுரம் பத்ரகாளியம்மன் கோவில் குளம் என்று அதுவே நிருதி தீர்த்தம் என்று தெரிகின்றது. வருண தீர்த்தம் என்பது தற்போது தருமபுரம் மடாதிபதிகளின் விசாரணையில் இருந்து வருகின்றது. திருவிடைமருதூருக்கு மேற்கே இருக்கின்ற திருபுவனத்தில் ஸ்ரீ கம்பகரேஸ்வர சுவாமி சந்நிதியில் விளங்குகின்ற திருக்குளமே வருண தீர்த்தம் என்று பெரியோர்கள் சொல்கின்றார்கள். வாயு தீர்த்தம் என்பது திருபுவனத்தில் ஆற்றுக்கு போகும் நடப்பு பாதைக்கு கிழக்கே இருக்கும் குளம். குபேர தீர்த்தம் என்பது வடக்கு வீதி அரண்மனைக்கு உள்ளே இருக்கும் தடாகம். ஈசான தீர்த்தம் என்பது மகாதானபுரம் அக்ரஹாரத்திலிருந்து கோவிந்தபுரம் செல்லும் மார்க்கத்தில் இடைத்தெருவின் கீழ்கோடியில் உள்ள தாமரை குளம் என்று சொல்லப்படுகின்றது. கனக தீர்த்தம் வடக்கு மடவிளாகத்தின் மேல்கோடியில் மேல்வீதிக்கு கிழக்கில் இருக்கின்றது. கருட தீர்த்தம் வண்ணக்குடி சாலையின் வடக்கே தற்போது
அம்புப்பிரியாள் ஓடை என்று வழங்கப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். வசு தீர்த்தம் என்பது யம தீர்த்தத்துக்கு ஈசான திசையில் வசு தீர்த்தம் இருக்கின்றது. இதில் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில் ஸ்நானம் செய்பவர்கள் சகல பிணிகளும் நீங்கி புகழுடன் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற்று மருதவான பெருமான் அருளையும் அடைவார்கள். வசுக்களால் உண்டாக்கப்பட்டதால் இதற்கு வசு தீர்த்தம். சூரிய தீர்த்தம் என்பது வசு தீர்த்தத்திற்கு வடக்கே இருக்கின்றது. இதில் பானுவாரத்தில் அருணோதய காலத்தில் ஸ்நானம் செய்து மருதீசரை வணங்கினால் கொடிய பிணிகள் நீங்கும். சூரிய தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கின்றது மருத்து தீர்த்தம். இதில் ஸ்நானம் செய்தால் எத்தகைய வாத நோயும் நீங்கும். மருத்துக்கள் கர்ப்பவாசம் செய்யும் போது இந்திரனால் குடல் அறுபட்டு வருந்தி இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தம் குடல் வளம் வளர பெற்றார்கள். அதனால் இதற்கு இந்த பெயர். நரசிங்க தீர்த்தம் என்பது வருண தீர்த்தத்திற்கு தெற்கே இருக்கின்ற ஒரு தீர்த்தம். நரசிங்கமூர்த்தியினால் உண்டாக்கப்பட்டது. இதை தொட்ட மாத்திரத்தில் குஷ்டம் முதலான கர்ம நோய்கள் நீங்கும். வருண தீர்த்தத்திற்கு நேரே திருபுவனம் தெற்கு வீதியில் இருக்கின்ற தென்புறத்தில் இருக்கின்ற குளமே நரசிங்க தீர்த்தம் என்றும் சொல்கின்றார்கள். நந்தி தீர்த்தம் இது வருண தீர்த்தத்திற்கு கிழக்கே இருப்பது. நந்தி தேவரால் உண்டு பண்ணப்பட்டது. இதில் மூழ்கினவர்கள் சிவஞானம் மேலிட்டவராய் சிவபெருமான் அருளுக்கு பாத்திரமாவார்கள். இந்த தீர்த்தம் திருபுவனம் போகும் சாலையில் உள்ள தாத மண்டப குளம் எனப்படும் தீர்த்தமாகும். துரோண தீர்த்தம் என்பது வருண தீர்த்தத்திற்கும் நந்தி தீர்த்தத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தீர்த்தம். துரோணாச்சாரியார் இதிலே மூழ்கி தவம் செய்து அஸ்வத்தாமன் என்ற புதல்வனை அடைந்தார். எனவே இதில் மூழ்குபவர்கள் புத்திர பேரை அடைவார்கள். ராகவகூபம் என்பது ஸ்ரீராமர் ராவணனை கொல்ல செல்லும் போது இத்தலத்தில் சிவபெருமான் அனுகிரகத்தால் அம்பிகை சந்நிதியில் ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தினார். அதில் ஸ்நானம் செய்து சத்ரு முதலான பயம் நீங்க பெற்றார் பலர். எனவே இதில் ஸ்நானம் செய்பவர்கள் பகைவர் பயம் நீங்கி மன சந்தோஷம் அடைவார்கள். ஜுர தீர்த்தம் என்பது வருண தீர்த்தத்திற்கு வடக்கே இருக்கின்ற ஒரு தீர்த்தம். இதில் தேவர்கள் ஸ்நானம் செய்து சிவபெருமானை தரிசனம் செய்து இன்புற்றார்கள். இதில் ஸ்நானம் செய்தால் சிவலோகத்தை அடைய பெறலாம். சுரர்களாகிய தேவர்கள் இதிலே ஸ்நானம் செய்து பேறு பெற்றமையால் சுர தீர்த்தம் என்று பெயர். முனி தீர்த்தம் என்பது மருதவான பெருமானுக்கு தென்புறத்தில் இருக்கின்ற தீர்த்தம். இதில் ஸ்நானம் செய்தால் சிவபெருமான் அருளுக்கு பாத்திரமாகலாம். கச்சப தீர்த்தம் இது காவிரியின் வடபுறம் வேப்பத்தூர் செல்லும் சாலையில் இருக்கும் இடங்கொண்டேஸ்வரர் ஆலயம். அதற்கு நேராக உள்ள துறை அது கச்சப தீர்த்தம் ஆகும். இக்கோவிலிலிருந்து தைப்பூச காலத்தில் வாமதேவர் ரிஷபாரூடராய் எழுந்தருளி மேலே சொன்ன தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுப்பது வழக்கம். காவிரியின் வடகரையில் வேப்பத்தூர் கிராமத்தின் கிழக்கே இருப்பது கௌதம தீர்த்தம். இனி மிக மிக முக்கியமான தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் என்கின்ற பூசத்துறை. காவிரியின் தென்புறத்தில் இருக்கும் துறையில் கல்யாண தீர்த்தம் இருக்கின்றது. கிழக்கு மேற்காக 3 விற்கடை தூரம் பரவியிருக்கும் பெருமை உடையது. அதிதேவதை மத்தியார்ஜுனேஸ்வரர், தீர்த்த பாலகர் திருநந்தி தேவர், ரிஷி ரோமச ரிஷி, விருக்ஷம் அஸ்வத்த விருக்ஷம். இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று எழுந்திருந்தாலே அவர்களை பற்றிய தீவினைகள் அகலும். தெரிந்தோ தெரியாமலோ ஒருமுறை ஸ்நானம் செய்பவர்களினுடைய பிரம்மகத்தி முதலான கொடிய தீவினைகள் நீங்கும். சகல ரோகங்களும் நீங்கி சொஸ்தமாகும். பசு பொன் முதலான உத்தம தானங்கள் அந்தணர்களுக்கு கொடுத்தால் தானம் செய்தவர்கள் கையிலையை அடைவார்கள். பக்தியுடன் அங்கே பஞ்சாட்சரத்தை ஜபித்தால் சிவசாரூபத்தை அடைவார்கள். கிண்ணரர், கிம்புருஷர், யக்ஷர், ராட்சசர், அசுரர், தேவர், பன்னகர், பூதத் தலைவர், கந்தர்வர், தவமுனிவர், சித்தர் இன்னும் அநேக பூலோகவாசிகள் எல்லோரும் அத்துறையில் ஸ்நானம் செய்து நித்திய கர்மங்களை முடித்து மருதீசரை வணங்கி இன்பமுற்றார்கள். இத்துறையில் ஸ்நானம் பண்ண ஒவ்வொரு நாளும் விசேஷமானது. அதிலும் சோமவாரம் மிக்க விசேஷமானது. அதிலும் மாசப்பிரவேச தினம் அதற்கு மேல் விசேஷம். அதிலும் அமாவாசை தினம் அதைவிட விசேஷம். அதிலும் கிரகண புண்ணிய காலங்கள் மிக விசேஷம். அதைவிட தைப்பூச தினம் மகா விசேஷம். எனவே தைப்பூச தினத்திலே உலகத்தவர்கள் எல்லோரும் மூழ்கி இஷ்டகாமியாதி பலன்களை அடைந்து சிறக்கின்றபடியால் உலகெங்கும் பூசத்துறை என்று இதற்கு பெயர். இதில் நீராடுபவர்கள் அஷ்டமங்கல ஐஸ்வர்யங்களையும் பரமசிவனார் அருளால் பெறுவதன் காரணமாக கல்யாண தீர்த்தம் என்று இதற்கு பெயர். கார்கோடகன் என்ற நாகம் மகா தூய்மை வாய்ந்தவரான பரீட்சித்து மகாராஜாவை கடித்து கொன்றதனால் ஏற்பட்ட
ஹத்தி தோஷத்தை இத்துறையில் ஸ்நானம் செய்து அந்த பாவம் நீங்கி மருதீசரை வணங்கி இன்பமுற்றது. நளமகராஜன் இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து கலி விலகப் பெற்று மனச்சோர்வு நீங்கி மருதவாணர் அருளும் பெற்று இழந்த தன் நாடு முதலானவைகளை மறுபடியும் பெற்று மனைவி மக்களுடன் சுகித்து அரசாண்டார். அதற்கு காரணம் கல்யாண தீர்த்த ஸ்நானமே. பகீரத சக்கரவர்த்தி பல கடும் தவம் இருந்து தைப்பூச தினத்தில் இங்கே ஸ்நானம் செய்ததின் பலன் அவர் கோரிக்கைப்படி கங்காதேவியார் பூலோகம் வந்தது. ஒரு சமயம் கொடிய திருடன் ஒருவன் சிவராத்திரி தினத்தன்று இந்த தீர்த்தம் பூசத்துறை கல்யாண தீர்த்தத்தில் மூழ்கி மருதீசர் கோயிலுக்குள் சென்று அங்கே இருக்கின்ற பொருட்களை களவாடிச் செல்லலாம் என்று முயற்சிக்கையில் யமகிங்கரர்கள் அவனை பிடித்து கட்டி தர்மராஜன் முன்னிலையில் நிறுத்தும் போது அந்த யமதர்மராஜன் அவனை கண்டு, நீ சிவராத்திரியில் கல்யாண தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தபடியால் எவ்வளவு கொடிய தீத்தொழிலை செய்திருந்தாலும் நீ கையிலைக்கு போக வேண்டியவன் என சொல்லி கைலாசத்துக்கு அனுப்பிவிட்டார். இதேபோல் கல்யாண தீர்த்தத்தில் மூழ்கி இன்பமுற்றவர்கள் அநேகர். கந்த தீர்த்தம் ஸ்ரீ முருகப்பெருமான் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து சூரபத்மன் முதலியவர்களை சம்ஹாரம் செய்த பெருமை உடையது. சேஷ தீர்த்தம் என்று இருக்கின்றது. இனி ஐராவத தீர்த்தம் என்று இருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் இடையே இருப்பது கந்த தீர்த்தம். இப்படி பல தீர்த்த சிறப்புகளை கொண்டுள்ள மிகச்சிறந்த தலமாக திருவிடைமருதூர் திருத்தலம் விளங்குகின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.